இப்போதே ஏஎல்ஜி கேமில் ஆல்சி கேம்ப்ளே நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெட் ரைல்ஸ் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ 8000 வரைக்கும் நம்ம ட்ரெயினை கிலோமீட்டர் இப்போ ஓட்டிகிட்டு போய் நம்ம வந்து கேமை முடிக்கணும் ஃபைட் பண்ணி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒத்தால போக தேவையில்லை. ஸோ நம்ம இவங்க கூட சேர்ந்து போவோம். ஸோ 4 பேர் விளாட்ற மாதிரி நான் போகிறேன் கேஸ். ஸோ 4 பேர் விளாட்ற பேர் மாதிரி நான் போகிறேன். ஸோ இருங்க என்னோட விட்டு விளையாடிக்கிறேன். ஸோ நம்ம முடிஞ்சால் வந்து வேறு ஆளோட யாராச்சும் இருந்தால் நம்ம வந்து அதில் போகலாம் கேஸ். ஸோ எதுக்கு நம்ம தனியாக உட்காந்து இந்த கேம் முடிக்கிறது செம்ம கஷ்டம். அதை முடித்தாலும் நீங்கள் ஒரு ப்ரோவாக இருந்தால் ஓகே. எனக்கு இப்போ என்னன்னா இது எதுக்கு அப்படியே வச்சுருக்கு. ஓகே சரி, பக்கத்தில் கூட போக முடியல, போனாலே கிரியேட்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா யாராச்சும் இருக்கு. ஓகே டே 5 பேர் எவனாச்சும் வாங்கடா. ஸோ ஒருத்த மட்டும் வாடா, ஒருத்த மட்டும் வந்தால் கேம் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் இருக்கான் அப்படிங்க, அவன் வந்து எவனோ ஒருத்தன் இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிட்டான். இப்போ இன்னமும் வெளியாகிட்டான். டே வாங்குறேன்டா, அடி என்னடா பண்ணுறீங்க? ஜாயின் எஸ் வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே கெஸ், திருப்பி இன்னமும் ரெட் ட்ரெஸ் கேம்னு ஆரம்பிக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல கெஸ். கேம் உங்களுக்கு பூந்துமோ ஒரு வேலை அதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே கெஸ், கேம் உங்களுக்கு பூந்தாச்சு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கே சத்தியமாக தெரில. ட்ராக் கோல்ட் பார் டு சேல். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோல்ட் பார் வந்து ட்ரேடிங் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்க கைஸ். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து சேல் பண்ணணுமா, அதில் வந்து $50 கிடைக்கும் கைஸ். நம்ம ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ ட்ராக் பண்ணிட்டு இதை தூக்கி வச்சுருவோம். வச்சோன்னா கேஷ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து $70 கிடச்சிருக்கு. ஏற்கனவே காசு கைது நிச்சயத்தில் நம்ம போய் ஃபியூவல் தான் கேஸ் முக்கியம். ஏன்னா கன்று பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வரல எங்கேயாச்சும் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபியூவல்லேருந்து ரொம்ப முக்கியம் கைஸ். பேண்டேஜும் வேணும் எனக்கு கிடையானா. எவன் எப்போ செத்து போவான்னு தெரியாது. திடீர்னு நம்ம தான் முக்கியமாக வர்றோம், நம்ம செத்து போயிட்டோன்னா அது வந்து ப்ராப்ளமில் முடிஞ்சிடும் கைஸ். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஓகே ஸோ வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ்? ஸோ கொஞ்சம் வியூஸ் நிறையா கொடுங்க. என்னது என்ன கேமு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டருக்கு இதே போல கைஸ். ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் வியூஸ் போகும் நம்புகிறேன் கைஸ். இப்போ என்ன பண்ணிக்குவோன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ இது வீடியோ ரெக்கார்டர் மேலே திருவுமா. ஸோ ஸ்டோர் பண்ணுற ஓகே கைஸ், நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ என் கூட வந்து நிறைய 4 பேர் இருக்காங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது மேலே ஏறணும். சுற்றி ஏரியுமே எதுக்கு தேவையான வேலை கைஸ். நம்ம தான் $10 தான் இருக்குது, பரவாயில்ல வாங்க போவோம். ஃபியூவல் வந்து கைஸ் ஃபியூவலே இல்லை ஆல்ரெடி நவுறா கைஸ். ஃபியூவல் அன்ஸ்டோர் பண்ணிடுவோம் கைஸ். நான் 3த்தையுமே அன்ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபியூவலே இல்லை. இப்போ ஜஸ்ட் ட்ரெயின் எடுக்கிறது தான் வேலை. நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல கைஸ். ஏன்னா இவனும் இருக்கேன், நான் இருக்கேன், இன்னும் ஒரு 2 பேர் இருந்தாங்க. நீங்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம இங்கே 2 பேர்லேயே கேம் ஆரம்பிச்சிச்சா அப்படித்தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து ஓட்டிகிட்டு போகலாம். நம்ம ஏன்டா உட்கார முடியல. ஓகே உட்காந்தாச்சு. ட்ரெயினை எடுத்துருவோமா கேஸ்? இருங்க கடைசியாக செக் பண்ணிக்கிறேன். ஓ எவனும் இல்லை. ஓகே ஸோ வாங்க ட்ரெயினை எடுத்துருவோம் கேஸ். உங்களுக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியாது போல். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கேம் நடப்போ எனக்கே ட்ரெயின் ஓட்ட தெரியல. ஸோ இப்போ கொஞ்ச நாள் போய் இந்த கேமை ட்ரெயின் பண்ணி ஆட தெரிஞ்சு கேஸ். இந்த கேமை நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ ஏன்னா என்னமோ கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமான கேம் கேஸ், அதான் சொல்கிறேன். என் கூட ஒருத்தர் எங்கடா அவன் கேஸ்? இருங்க என் கூட ஒருத்தர் இருந்தான், எங்கேன்னு தெரில. இது தம்பி எங்கடா இருக்க? மேலே கீழே இருக்கானா காய்ஸ்? என்ன காய்ஸ் இது? என் கூட ஒருத்தன் வந்தாங்க கைஸ், எங்கே தான் போனானே தெரியல. என்னை எப்போவுமே ஒத்தால கேம் விளாட வைக்கிறானுங்க. இன்னைக்கு அவன் லைட் அடிக்கிறான். அது யாரா? ஐயோ அது ட்ரெயின் சொன்ன லைட் அடிக்கிறா. டேய் எங்கடா போன கைஸ்? பாதி வரல இறங்கிட்டான் கைஸ். அவன் எங்கடா போன நீ கைஸ்? வரான். டேய் உன்னை ட்ரெயின் உள்ளது தானே இருக்க சொன்னேன், எங்கடா போனேன் கைஸ்? அப்பப்போ திரும்பி பார்த்துப்போம்.
இவன் பாருங்க அப்பப்போ எங்கேயாச்சும் போயிடுறான். டேய் வாடா சீக்கிரம் வந்து தொலைடா. ராம் கைஸ் இவன் பேர்லேயே வச்சுருக்கான் ராமா. வந்து தொலைடா. என்னதான் சொல்கிறதோ. ட்ரெயின் நான் எடுக்கிறேன். இருங்க நான் ட்ரெயின் எடுக்க இன்னும் பின்னாடி பார்த்துக்கிறேன். இருக்கான். டேய் நீ விட்டு என்னை விட்டு போயிடாதடா டேய். நீ ஒரு ஆள் தாண்டா இருக்க. சங்கரமும் ஒரு வீடு எரியுது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓடுங்க. ஸ்ப்ரிங் கொடுத்தா போக மாட்டேன் போல போகிறான். டே ராமா ட்ரெயின் எடுத்துகிட்டு ஓடிடாதடா டேய் இங்கே வாடா. ஐயோ வாடா டேய் இங்கே வாடா ராமா. இங்கே வாடா. இவனை வச்சு ட்ரெயினை விட்டு போய் பயமாக இருக்கு. இவன் பாருங்க ட்ரெயின் எடுத்து கிளம்புறான். டே யாருடா நீங்கள்? இது உள்ளுக்கு ஜாம்பி வேறு இருக்குது. அதுவும் ஸ்பீட் ஜாம்பி. நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு என்ன இருக்கோ ஆட்டை போட்டுருவோம். ஸோ சாக்கடு ஸ்டோ பண்ணு கைஸ் அவன் மாட்டிட்டான். தட்டிட்டு வாங்க ஸ்ப்ரின். டே ராமா என்னடா பண்ணுற? ஷவல் இருக்கா கைஸ்? இங்கே இருக்கான் வாங்க. போடு தள்ளு. ஐயா வாங்க அவன் தான் அடிவாங்க கைஸ். செத்தே போயிட்டான் கைஸ். இவனும் ஸ்டோர் பண்ணிக்கல. ஏன்னா இவன் ஃபியூவலுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா நான் வந்து இதை அன்ஸ்டோர் பண்ணல போல இருக்கு. கைஸ் அவன் ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வாங்க போகலாம் கைஸ். இவ்வளோ தான். டே ராமா வாடா. இந்த வீட்டில் அவ்வளோ ஒன்றுமே இல்லைடா வாடா. கைஸ் நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து 10,000 கிலோமீட்டருக்கே போக போகிறோம். கைஸ் நான் வந்து எங்கேயுமே நிற்கல. ஏன்னா நம்ம கையில் வெப்பு. கைஸ் அந்த ராமா திருப்பியும் தொலைஞ்சு போயிட்டாங்க கைஸ். ஓ மை காட் கைஸ். இந்த இருட்டில் நான் எங்கடா போய் உன்னை தேடுவேன்? இந்த இருட்டில் நான் அவனை எங்கடா போய் தேடுவேன் கைஸ்? எனக்கு கண்ணே தெரியல எங்கே இருக்கும். ஓகே கைஸ் இந்த இருட்டில் நான் அவனை எங்கே கைஸ் தேடுறது? கைஸ் இந்த இருட்டில் நான் அவனை எங்கே தான் தேடுறது? எங்கேயோ போயிட்டான். பக்கத்துலேயே வில்லேஜ் கைஸ். பாருங்க எங்கேயோ போயிட்டான். ஸோ பரவாயில்ல கைஸ் நம்ம அங்கே போய் லூட் அடிச்சுட்டு வருவோம். அதுக்குள்ளே அவன் வந்தால் ஓகே. வரலன்னா ப்ராப்ளம் தான். எஸ் அவன் நம்ம லூட் அடிச்சிட்டுக்குள்ளே அவன் வந்துட்டானா ஓகே. அவன் வரலன்னா ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க நம்ம போய் கைஸ் டாக்டரு இங்கே வந்து ஸ்னேக் ஆயில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். ஸ்னேக் ஆயில் ரொம்ப முக்கியம். டே ராமா சீக்கிரம் வாடா. கைஸ் கோல்டு பிளேட்டு கிடச்சிருக்கு கைஸ். கோல்டு பிளேட்டு கிடச்சிச்சு. அடாடா ஸ்டோர் பண்ணிப்போம். இதையும் ஸ்டோர் பண்ணிப்போம் கைஸ். ஸ்டோர் கைஸ் இதை மெயினாக பிக்கப் பண்ணிப்போம். வாங்க கைஸ் பிக்கப் பண்ணிப்போம். ஏன் பண்ண முடியல? ப்ரோ ஏன் ப்ரோ? இல்லையே முடியுமே ஏன் வரல? தெரில ஏன் வரலன்னு. ஸோ வாங்கிட்டு பிக்கப் பண்ணிப்போம். பேண்டேஜ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஜங்க்கு இருக்குது. இது எங்கேயும் தேவையில்லை போல். அவ்வளோதான் கைஸ். டே ராமா வந்து தொலைஞ்சிட்டியாடா கைஸ்? நான் சொன்னேன்னா கைஸ் அவன் எங்கேயோ இறங்கிட்டான் கைஸ். நான் ஒத்தையாக எப்படா இந்த கேம் பிளே முடிக்கிறது? ஐயோ கைஸ் நான் ஒத்தையே அப்படி கேம் பிளே முடிக்கிறதில்ல. இது செம்ம சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது கைஸ். எனக்கு செம்ம சேலஞ்சிங்காக இருக்குது கைஸ். அவன் ஆளே காணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சேஃப்டி பிளேஸ்க்கே வாடா. நான் அவனை அங்கே தான் போய் பார்க்கணும் போல் கைஸ். நம்ம என்ன பண்ணிடுவோம் வாங்க கிளம்பிடுவோம். இவனுக்கு நிற்கிற மாதிரி இல்லை. இவன் எங்கே தான் இருக்கானோ கண்ணிக்கே தெரிய மாட்டேங்கிறான் கைஸ். வில்லேஜ் இங்கே தான் வந்து போன்லாம் கிடைக்கும். போன்லாம் கிடச்சிதான் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து கிளாஸஸ்லாம் வாங்கலாம் கைஸ். அதாவது மைனர் கிளாஸு, லேம்ப் கிளாஸு, மில்க் கிளாஸுன்னு நிறையா கிளாஸ் இருக்குது. நமக்கு என்ன கிளாஸ் பிடிச்சிருக்கோ அந்த கிளாஸ் கூட வாங்கலாம் கைஸ். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெட் ட்ரைல்ஸில் வந்து 10,000 வரைக்கும் வருது. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நான் பாதிலே நிப்பாட்டினேன். நம்மளுக்கு செம்ம சேஃப்டி இருக்குது கைஸ். மைனர் கிளாஸு செம்ம கிளாஸு. நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்க கைஸ் இது வந்து பாருங்கள் எவ்வளோ கோல்டு இருக்குது. மைனர் கிளாஸ் இருந்தால் நீங்கள் இதை வந்து மைன் பண்ணி இதில் வந்து கோல்டு எழுதுக்கலாம். செம்ம ப்ராஃபிட்டு. ஸோ ஆனால் நம்மளோட பவுன் இருந்தால் மைனர் கிளாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு செம்மையான வெப்பன் இருக்கானோ. ஐயோ
எங்கடா இருக்கும் கைஸ் ஸ்பீட் ஜாம்பி. இவனை எப்படி அடித்து துரத்துறதுன்னு தெரில கைஸ். அவனை நார்மல் ஜாம்பி கைஸ், இவன் ஸ்பீட் ஜாம்பியாச்சே கைஸ். வாடா கைஸ், ஸ்பீட் ஜாம்பி முடிச்சுட்டேன்னா போதும். இவன் கண்ணுக்கே வர மாட்டேங்கிறானே கைஸ். நம்மகிட்ட பேண்டேஜ் இருக்கா? ஹீல் ஓல்ரெடி ஹீல் பண்ணிக்கோ ஹீல் பண்ணுறா கைஸ். பண்ணிட்டான். என்ன இருக்கு? அட்டா பாவிங்களா, கோல் தான் இருக்குது ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் கைஸ் இவன் இருக்கான், இவனை அதாவது ஜாம்பி ஃபியூவலுக்கு பைக்கலாம் அவனை. சென்று கீழே போட்டேன், ஜாம்பி கீழே போட்டேன்னா வை கேஸ். ஸோ எங்கடா ட்ரெயினு கேஸ்? மைனர் கிளாஸாக செம்ம கிளாஸு கேஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இல்லை பார்த்தீங்கன்னா, நைட்டில் நாங்கள் கூட நிப்பாட்டியிருப்பேன். ஏன்னா பக்கத்துலேயே வந்து நமக்கு சேஃப்டி ஜோன் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம ஜாம்பி பக்கம் தான் ஈஸியாக வந்து சுட்டுருவானுங்க. ஸோ நம்மளுக்கு வேலை இல்லை கேஸ். இந்த கேமில் கம்பல்சரியாக நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக கன்று வாங்கிக்கோங்க. கன்று இல்லைன்னா இந்த கேமில் லாஸ்ட் 80,000 சர்வை பண்ணுறது சரியான கஷ்டம். ஓகேவா, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் கேஸ். நம்ம ஃபைனலி 8,010 சாரிஸ் வாய்க்காப்ஸ் ஆச்சு. 10,000 ரீச் பண்ணியாச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட கட்டுறேன் பார்த்தீங்க கேஸ், வந்துச்சு 10,000 வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ என்னன்னா 10,000 ரீச் பண்ணிட்டு சரி, எங்கேயோ ட்ரெயின் போயிடுச்சு அந்த வேகத்தில். பரவாயில்ல, ட்ரெயினுக்கு தானே இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஸ்பாட் அதில் போய் விற்கணும் போஸ்ட்டில். சாரி. ஸோ இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அன்ஸ்டால் பண்ணுவோம் கைஸ். எல்லாம் காசாக போட்டோம் கைஸ். நம்ம எடுத்தது எவ்வளவோ காசு போயிருக்கு கைஸ். எடுத்தாச்சு கைஸ், எடுத்தாச்சு கைஸ். அந்த இருக்குது, இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஏன் தெரியுமா கைஸ், இது நம்ம வந்து ஃபியூவலுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட $45 இருக்குது கைஸ். இது வந்து என்னன்னா, இங்கே இவன் அன்ஸ்டால் பண்ணால் போவானா கைஸ். முன்னெல்லாம் டெட் ரைஸை வந்து ஜாம்பிலாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், ஜாம்பிலாம் வந்து காசுக்கும் போவான். இப்போ தான் காசுக்கு போகிறதில்ல கைஸ். ஒரு ரிவால்வர் மட்டும் வாங்கிப்போம். ஸோ ரிவால்வர் எவ்வளோன்னா, கொஞ்சம் குறைவா சொல்லுங்கடா. அப்புறம் ரிவால்வர் புல்லட்டு காசு பத்துமா கைஸ்? புல்லட்டுக்கு காசு பத்தலை, ரிவால்வருக்கு தான் காசு பட்டுது. வராங்க கைஸ், ரிவால்வர் வாங்கிடுவோம். எனக்கு எப்போனாலே நான் அசைக்க முடியாதுடா. பார்த்தீங்கன்னா கைஸ், கையில் ஏதோ தப்பீர் கைஸ். ஏற்கனவே புல்லட் இருக்கு போல, தப்பீர்ன்றான் கைஸ். ஆமாம், 3 புல்லட் இருக்குது. வாங்கும்போது 3 புல்லட் கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஐயோ எவ்வளோ நல்லவங்களா இருக்கானுங்க கைஸ். நம்ம வந்து டாக்டருக்கு போனோம், ஜெனரல் ஸ்டோர் தான் நினைக்கிறேன் இல்லை கைஸ். ஸோ இது வந்து லைட்டு கைஸ், இது வந்து லைட்டு. ஸோ கைஸ் டாக்டர் எங்கே இருக்கோம்? டாக்டர் வந்து அங்கே இருக்குது கைஸ். மெயினாக நம்ம வந்து டாக்டர் தான் போகணும். ஆனால் நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேண்டேஜ் நிறையா இருக்குது, ஆனால் ஸ்னேக் ஆயில் இல்லை. ஸோ ஸ்னேக் ஆயில் ஒன்றே எனக்கு தெரிஞ்சு செம்ம காசு வரும் போல் கைஸ் ஸ்னேக் ஆயில். ஏன்னா $15 போல் ஒரு ஸ்னேக் ஆயில் கைஸ். ஒரு ஸ்னேக் ஆயில் எவ்வளோவா? ஓ மை காட். ஸோ வாங்க கைஸ், இவனை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம போய் நம்ம ட்ரெயினில் இவனை போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 2,000க்கு பயணம் பண்ணுவோம். ஸோ வாங்க போவோம் கைஸ். நம்ம வந்து இல்லை ஃபைட் பண்ணியே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்களா கைஸ், ஜாம்பிலாம் உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சேஃப்டி ஜோன். இப்போ அவனுங்களே செத்துக்குவானுங்க கைஸ். ஆனால் அதுக்குன்னு நீங்கள் கேம்ப் அடிக்கலான்னு வைக்கிறாதீங்க. ஏன்னா நீங்கள் கேம்ப் அடிச்சிங்கன்னா ஒரு அந்த கேம்காரனுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து கேம்ப் அடிக்கிறீங்கன்னு. ஸோ ஆனால் என்ன பண்ணிடுவான், இந்த இதில் புல்லட்லாம் சொல்கிறேன் பையன், அதெல்லாம் லிமிட்டடாக மாற்றி விட்ருவான். ஸோ 100 புல்லட் 100 பேருக்கு சமமாக முடிஞ்சிடும். அதோட நீங்கள் கேம்ப் அடிக்கிட்டு
வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வாங்க எல்லாம் அன்ஸ்டோர் பண்ணிடுவோம் கைஸ். போடுறாத நம்மகிட்ட ஏதாச்சும் இருக்கா கைஸ்? கைஸ் நம்ம ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு ஃபியூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். என் கூட ராமான்னு ஒருத்தன் தான் கைஸ். எங்கே தான் போனானே தெரில, அவனை ஆளே காணோம் கைஸ். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஜாம்பிலாம் அடுத்தது நம்ம ஃபியூவலாக மாற்றிக்கணும். ஏன்னா கைஸ் ஃபியூவல் இருந்தாச்சும் 8000 கிட்ட 80,000 கிட்ட போயிடலாம் கைஸ். ஃபியூவல் இருந்தால் அது கூட போக முடியாது கைஸ். ஸோ இந்த கேம் நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு செய்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதில் வந்து ஜாம்பி வரமாட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம், வேறு ஒன்றும் இல்லை கைஸ், சொன்ன மாதிரி தான். ஸோ வாங்க வந்து ட்ரெயின் எடுத்துடுவான். இருறா கைஸ், எவ்வளோ சொத்து கொடுக்காங்க பாருங்க. நம்மகிட்ட ஃபியூவலே குறவாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, வாங்க போவோம். போகிற வரல நம்ம லூட் அடித்து ஃபியூவல் ஏற்றிப்போம். ஓகே ராய். ஸோ வாங்க கைஸ் போவோம். போய்கிட்டே இருக்கோம் கைஸ். எனக்கு ஒரு ராமன்னு ஒருத்தனா, அவன் ரொம்ப பாவம். அவன் எங்கே தான் இருக்கானே தெரியல. ஸோ கடைசி வரைக்கும் அவன் வந்து என் கண்ணிலே மாட்டலை கைஸ். என்ன வச்சிருந்தோம், ஒன்றுமே இல்லை. அப்படியே அவ்வளோ மாரி வர்றான் கைஸ். அவன் எங்கேயோ உள்தான், தெரிஞ்சு நடந்து தான் வரான் போல். நீங்கள் சொல்லலாம் ப்ரோ நீ வெயிட் பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை கைஸ். அதான் மேட்ரு கைஸ். ஸ்பீட் ஜாம்பியா கைஸ்? ஸ்பீட் ஜாம்பி கைஸ். ஓ இவன் ஸ்லோ ஜாம்பியா? போடு கைஸ். ஜாம்பிலாம் பாருங்க எங்கெங்கேயோ போகிறாங்க. ஒரு நின்று கூட அடிக்க மாட்டுறாங்க. ஐயோ போடு கைஸ். நான் ஒரு செத்துறான் கைஸ். ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்டோர் பண்ணியாச்சு. இது என்னது, லேம்பு கைஸ். நம்ம வந்து இது வச்சிருந்தோம். இன்னொரு ஜாம்பி இங்கேயே இருக்கான். ஓடு கைஸ். 3 சொல்ல செத்து போயிட்டான். பரவாயில்லையே, ரிவால்வர் நல்லா பவராக தான் இருக்குது கைஸ். நம்ம லக்குக்கு நம்மளுக்கு வந்து கோல் கிடச்சிருக்கு. வாவ். ஸோ இதை ஸ்டோர் பண்ணிப்போம். இது ஃபியூவலாம் கைஸ். இது வந்து என்னென்னா பெஞ்சோ இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மியூசிக்கல் கிளாஸ் வச்சுக்கோங்களேன் கைஸ். ஒரு வேளை மியூசிக்கல் கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ஹெல்த் இல்லைனா, அவனுக்கு ஹெல்த் ஏறாது, ஆனால் அவன் வந்து மியூசிக் பண்ணானா உங்களுக்கு ஹெல்த் ஏறும். அட்வான்டேஜ் தானே கைஸ். ஸோ கேட்க எப்படி இருக்குது. ஓகே ஸ்டோர் பண்ணிப்போம். நான் ஸ்டோர் தான் யூஸ் பண்ணேன். அவன் அன்ஸ்டோர் பண்ணிக்கிறான். இது வந்து பிக்கப் பண்ண முடியல. ஸோ வாங்க நம்ம ட்ரெயின்கிட்டே போய் ஃபியூவெல்லாம் போட்டு அடுத்து நம்ம 20,000க்கு வந்து நம்மளோட வேட்டையை ஆரம்பிப்போம். ஸோ வாங்க போவோம். கேம் ஏன்டா போகிறது? ஐயோ லைன் ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். தான் கண்டுக்காதீங்க. ஸோ மேலே ஏறுறா. டே ராமா, உன்னை ராமான்னு பேர் வச்சிருக்கே, உன்னால் என்ன பண்ண முடியுமா நீ பண்ணிட்டாடா. ஓகே கைஸ், ஃபியூவல் ஃபுல்லாக ஆகிவிட்டது. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து என்னென்னா ட்ரெயின் எடுக்க வேண்டாம் கைஸ். இது கண்டிப்பாக 2000 வரைக்கும் 20,000 வரைக்கும் போவோம். ஐயோ என்ன கைஸ், இருங்க கைஸ் வரேன். கேம் பவுஸ்னே காட்டுது கைஸ். நல்லா தான் கைஸ் போய்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னோடய லைன் நீங்களே பார்த்துருப்பீங்க, பவுஸ் ஆகி என்ன சொல்கிறது, சொன்னது தான் அதாவது போயிடுச்சு கைஸ். அது கேமே வந்து போயிடுச்சு. ஸோ கேம் வந்து இந்த கேமில் வந்து இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ நான் என்ன கைஸ் பண்ணுறதுனா பார்த்து தான் இருந்தேன். நானும் லைனை ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். கேம் முடிவு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல சம்மந்தம் 80,000 பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.